ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்காக பெரிய உருளைக்கிழங்காய் 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தோலை சீவிக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்குல நம்ம செஞ்சால் தான் நீட்டமாக வரும். அதுக்காக தான் நல்லா தோல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்லைஸாக போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கட்டர் எடுத்து லைட்டாக ஸ்லைஸாக போடுங்க. ரொம்பவும் மெலிசாவும் இருக்கக்கூடாது, குண்டாகவும் இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். உருளைக்கிழங்கு பீசஸ் ஈவனாக இருக்கணும். ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுட்டு அதில் போட்டுக்கோங்க. 1.5 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு பீசஸ் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்காக. கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு பீசஸை போட்டுக்கலாம். அடுப்பை ஸ்பீடாகவே வச்சு செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பீசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியோடு எடுக்க வேணாம். ஒரு காட்டன் துணியில் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு பீசஸ்லாம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப்பில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் இழுத்து இருக்கணும். அதனால் லைட்டாக கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க துணியை போட்டு, காட்டன் துணியை போட்டு ஒத்தி எடுங்க. ஈரம் உருளைக்கிழங்கு பீசஸில் துள்ளி கூட இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த மெத்தட் செய்கிறோம். ஈரம் இல்லாததை எடுத்து வைக்கிறோம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பிடிக்கும். அப்படி தேவைப்பட்டால் மேற்கொண்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல எல்லாத்துலேயும் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் ஆகிருக்கணும். வேணும்னா திருப்பி போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு பீசஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் 2 வாட்டி எடுக்கணும், வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டி வறுத்து எடுத்ததை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.